Dear children, welcome to our channel Grammar and Finance. இந்த வீடியோவில் 10ஆம் வகுப்பு அறிவியல் அழகு 22 சுற்றுச்சூழல் மேலாண்மை பாடத்திற்குரிய வினா விடைகளில் புக் பேக்கில் இருக்கிற கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸில் டீட்டெயில் கொஸ்டினை தவிர மற்ற கேள்விகளுக்குரிய பதிலை விளக்கங்களோட டிஸ்கஸ் பண்ணலாம். 10ஆம் வகுப்பு அறிவியலை பொறுத்தளவுக்கு இயற்பியல், வேதியியல், தாவரவியல், விலங்கியலை பொறுத்தளவுக்கு இந்த பாடம் அப்படிங்கிறது நம்ம நடைமுறையில் சந்திக்கிற பிரச்சனைகள், நம்மளுக்கு தெரிஞ்ச நிறைய விஷயங்கள் இருக்கக்கூடிய பாடமாக இருக்கிறதுனால அறிவியலை கொஞ்சம் கஷ்டமாக நினச்சி படிக்கிற குழந்தைங்களுக்கு இந்த பாடம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதில் வர 1 மார்க் 2 மார்க் 5 மார்க் கொஸ்டின்ஸ் எல்லாமே நம்ம அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். விளக்கங்களோட பார்க்கலாம். இந்த படத்தில் ஃபர்ஸ்ட் ரோமன் லெட்டர் கொஸ்டின் 1, கொடிட்டிடங்களை நிரப்புக. காடுகள் அழிப்பினால் மழைப்பொழிவு குறையும். நம்மளுக்கு தெரியும், காடுகள் மரங்கள் இருந்தால் தான் மழை பொழியும். அப்போ காடு அழிச்சிட்டோம்னா மழைப்பொழிவு என்னாகும்? குறையும். மண்ணின் மேலடுக்கு மண் துகள்கள் அகற்றப்படுவதற்கு மண் அரிப்புன்னு சொல்லியிருக்க. மண் இருக்குன்னு சொன்னால் காற்றடிக்க அடிக்க காற்றின் காரணமாக வெள்ளத்தின் காரணமாக அந்த மண் மேலடுக்கு ரிமூவ் ஆயிடுச்சுன்னா அதுக்கு பேர் என்னது? மண் அரிப்புன்னு சொல்லி பேர். அடுத்த கொஸ்டின், சிப்கோ டேஸுக்கு எதிராக ஆரம்பிக்கப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. காடுகளை அழிப்பதற்கு. காடுகளை அங்கங்கே தொடர்ந்து அழிச்சுக்கிட்டே வராங்க. அப்போ காடுகளை பாதுகாக்கணும், காடுகளை அழிக்கிறதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிற மாதிரி ஒரு இயக்கம் சிப்கோ இயக்கம். டேஸ் என்பது தமிழ்நாட்டில் உள்ள உயிர்கோள பாதுகாப்பு மையம் சொல்லும்போது நீலகிரியில் பலவிதப்பட்ட உயிரினங்கள் வசிக்கின்றன. அது உயிர்கோள பாதுகாப்பு மையமாக கருதப்படுகிறது. ஓத ஆற்றல் புதுப்பிக்கத்தக்க வகை ஆற்றலாகும். 2 விதமான ஆற்றல் மூலங்கள் உள்ளன. புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் மூலங்கள், புதுப்பிக்கத்தகாத ஆற்றல் மூலங்கள்னு சொல்லி. புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் மூலம்னா நம்ம பயன்படுத்த அது உற்பத்தி ஆகிக்கிட்டே இருக்குது, சீக்கிரத்தில் தீர்ந்து போகாது. அப்போ ஓதம்னா கடலில் ஓதம் இருக்குது, அந்த ஓத ஆலைகளை பயன்படுத்தி ஆற்றல் தயாரிக்கிறது தொடர்ந்து நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய சான்சஸ் இருக்கிறதுனால அது புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் மூலம்னு சொல்கிறாங்க. இதே இந்த கரி, பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு ஆகியவை புதைப்படிவ எரிபொருள்கள் ஆகும். புதைப்படிவ எரிபொருள்கள்னா முன்னாடி விளக்கங்கள் கொடுத்துருக்குறாங்க. பலாயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்த தாவரங்கள், விலங்குகள் அது தானாகவே மடிந்தோ அல்லது இயற்கை பேரிடர்களாலவே என்னாக மடிந்து பூமிக்கடியில் புதைஞ்சு மக்கி சிதைஞ்சு நீலக்கரி, பெட்ரோல் போன்ற எரிபொருள்கள்லாம் இயற்கை வாயு போன்றவைலாம் உருவான. அது புதைப்படிவு, புதைந்து அதுலேருந்து உருவானதுனால அது புதைப்படிவ எரிபொருள்கள்னு சொல்லி சொல்கிறோம். மின்சார உற்பத்திக்கு மிகவும் அதிக அளவில் பயன்படுத்தப்படும் எரிபொருள் நிலக்கரின்னு சொல்கிறோம். நம்ம அணு ஆற்றலும் தயாரிக்கிறோம், அணுவிலிருந்து ஆற்றல் தயாரிக்கிறோம். அதிகமாக பயன்படுத்துறது நிலக்கரியை பயன்படுத்தி தான் நிலக்கரியிலேருந்து மின்சாரம் தயாரிக்கிறாங்க. சரியா தவறாக கேட்டிருக்காங்க, தவறினை திருத்துக கேட்டிருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், உயிரி வாயு ஒரு புதைப்படிவ எரிபொருள்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அதுக்கு நீங்கள் தவறு போட்டுட்டு உயிரி வாயுன்னு சொல்லும் பொழுது அதை வச்சுக்கிட்டு பெட்ரோலியம் போடலாம், நிலக்கரி போடலாம், சரியா? அதனால் இப்போ தவறு போட்டு பெட்ரோலியம் என்பது ஒரு புதைப்படிவ எரிபொருள் ஆகும் சொல்லலாம். மரம் நடுவதால் நிலத்தடி நீர்மட்டம் அதிகரிக்கிறதுன்னு சொல்லும்போது சரிதான். 2-3 காரணங்கள் இருக்குது. மரம் நடுவதன் மூலமாக மழை பெய்யுது, மழை பெய்ஞ்சால் நிலத்தடி நீர்மட்டம் வரும். அப்புறம் மரங்கள் என்ன பண்ணுதுன்னு சொல்லி சொன்னோம்னா நீரை வேர்களில் பிடிச்சு வைக்கிது, பூமிக்குள்ளே செலுத்துது. அதனால் இது சரி. வாழிடங்களை அழிப்பது வன உயிரினங்கள் இழப்புக்கு காரணம். விலங்குகள் வாழ்கிற இடத்த கவனிச்சு இப்போலாம் பார்த்தீங்கன்னா ஊருக்குள்ளே சிறுத்தை வந்துருச்சு, யானை வந்துருச்சுன்னு சொல்லும்போது காடுகள் தான் அவற்றினுடைய வாழிடங்கள். அதை அழிக்கும் பொழுது நம்ம அது என்ன பண்ணோம்னா நாட்டுக்குள்ளே வரும். சில உயிரினங்கள் என்ன ஆகுது? அழிஞ்சு போயிடுது. அப்போ அது சரிதான், அந்த காரணம் சரிதான். அணு ஆற்றல் ஒரு புதுப்பிக்கத்தக்க ஆற்றலாங்கதாக தவறு. அணு ஆற்றல் நம்ம என்னது? புதுப்பிக்கத்தக்க ஆற்றல்னா இயற்கையாக தானே உருவாகிட்டே இருக்குது. இது நம்ம உருவாக்குறது. அது புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் கிடையாது, ஒரு கட்டத்தில் தீர்ந்து போயிடும். அதனால் அது தவறு போட்டுட்டு புதுப்பிக்கத்தக்க அப்படிங்கிறதுக்கு பதில் நம்ம என்ன பண்ணலான்னு கேட்டோன்னா புதுப்பிக்க இயலாத, என்ன பண்ணிக்கலாம், அந்த தக்கங்கிறது பதிலாக புதுப்பிக்க இயலாத ஆற்றல் மூலமாகும். அதிகப்படியான கால்நடை மேய்ச்சல் மண்ணரிப்பை தடுக்கும் சொல்கிறாங்க. அப்போ கால்நடைன்னு சொல்லும்போது கால்நடை மேய்ச்சல் போகும் பொழுது அது என்ன பண்ணுன்னா அந்த புல்லெல்லாம் இருக்கு இல்லையா, புல் இந்த மேலால் இருக்கிற தாவரங்களெல்லாம் உணர்ச்சின்னு சொல்லும் பொழுது அது வேர்கள்லாம் மண்ணை பிடிச்சி வச்சுருக்கும், தாவரங்கள் மண்ணை பிடிச்சி வச்சுருக்கும். அப்போ அது மேய்ச்சல் நிலம் அதிகமாக மேய்ச்சலுக்கு போகும் பொழுது அது என்ன ஆகுதுன்னா மண்ணரிப்பை தூண்டும். அப்போ இது மண்ணரிப்பை தடுக்கும் சொல்லி கொடுத்துக்கிறாங்க. நீங்கள் மண்ணரிப்பை தூண்டுன்னு எழுதலாம், அல்லது மண்ணரிப்பை என்ன பண்ணணும், மண்ணரிப்பை ஏற்படுத்தும் அந்த மாதிரி நீங்கள் எழுதிக்கலாம், தவறுன்னு போட்டுட்டு. வன உயிரிகளை வேட்டையாடுவது சட்டப்பூர்வமாக அங்கீகரிக்கப்பட்ட ஒன்றாகுன்னு கேட்டிருக்கிறாங்க. நீங்கள் என்ன பண்ணணும், தவறுன்னு போட்டுட்டு வன உயிரிகளை வேட்டையாடுதல் என்னது, இது என்ன பண்ணலான்னு கேட்டீங்கன்னா சட்டப்பூர்வமான
அங்கீகரிக்கப்பட்ட ஒன்றாங்கிறது போல் அந்த சட்டப்பூர்வமான அங்கீகரிக்கட்டுங்கிறது போல் சட்ட விரோதமான ஒன்றாகும், சட்டத்துக்கு எதிரான ஒரு செயலாகும். அப்போ வன உயிரி பாதுகாப்பு சட்டம் 1972ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டது சரிதான். அடுத்து மண்ணரிப்பு என்பது தாவர பரப்பு நீக்கம், மேலால் தாவரங்கள் வரக்கூடிய மேல் மண்ணை வந்து ரிமூவ் பண்ணுறது மண்ணரிப்பு. உயிரி வாயு அப்படிங்கிறது என்னென்னா CO2 கார்பன் டை ஆக்சைடு. இயற்கை வாயு அப்படிங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து புதுப்பிக்க இயலாத ஆற்றல் மூலம் தீர்ந்து போயிடும். பசுமை இல்ல வாயு, பசுமை இல்ல வாயுக்களின் மூலமாக அமில மழை உருவாகும். பசுமை இல்ல வாயுக்கள் மூலமாக என்ன ஆகுது, அமில மழை உருவாகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. CFL பல்புகள் அப்படிங்கிறது வந்து அது எதுக்குன்னு கேட்டோன்னா ஆற்றல் சேமிக்கும். நம்ம வீட்டிலலாம் CFL பல்ப் போடும்போது என்ன ஆகுனா குறைந்த மின்சாரத்திலேயே நம்மளுக்கு நல்ல வெளிச்சம் தர ஆற்றல் சேமிக்கக்கூடியது. காற்று அப்படிங்கிறது புதுப்பிக்கத்தக்க, ஏன்னா காற்று வந்து இருந்துக்கிட்டே இருக்குது, இது நம்ம எவ்வளோ தான் யூஸ் பண்ணாலும் தீர்ந்து போகிறதில்ல, அதனால் புதுப்பிக்கத்தக்க ஆற்றல். திடக்கழிவு அப்படிங்கிறது என்னென்னா காரிய மற்றும் கன உலோகங்கள், அதிக அணுநிறை கொண்ட உலோகங்களினுடைய கழிவுகள் தான் என்னது வந்து திடக்கழிவுகள் சொல்லி சொல்கிறோம். அடுத்த கேள்வி சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. உங்களுடைய ஃபர்ஸ்ட் கொஸ்டின், கீழ்கண்டவற்றுள் எது அல்லது எவை புதைப்படிவ எரிபொருள் கேட்டிருக்காங்க. தார், கரி, பெட்ரோலியம் கேட்டிருக்காங்க. இதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2 மற்றும் 3 கரியும் பெட்ரோலியமும் என்னது புதைப்படிவ எரிபொருள்கள் ஆகும். கழிவுகளை மேலாண்மை செய்வதற்காக கீழ்கண்டவற்றில் எவற்றினை நீவர். அப்போ மேலாண்மை செய்ய அப்புறப்படுத்துறது, அதிகமாக கழிவுகள் சேராமல் தடுக்கலாம், சேர்ந்த கழிவுகளை முறையாக வந்து அப்புறப்படுத்துறது தான் வந்து கழிவு நீர் மேலாண்மை. என்ன பண்ணலாம், கழிவுகள் உருவாகும் அளவை ஆரம்பத்திலேயே தேவையில்லாமல் ஒரு துவைக்கலனாலுமே வந்து அளவாக தண்ணியை யூஸ் பண்ணி அளவாக சோப்பை யூஸ் பண்ணி அதான் பண்ணும்பொழுது கழிவுகளை முதல்ல குறைச்சிடுது. கழிவுகளை மறுபயன்பாட்டு முறையில் பயன்படுத்தலை. இப்போ வீட்டிலலாம் நம்ம பண்ணுறோம் இல்லையா, துவைக்கிற தண்ணியெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு தடவை வெஹிக்கிள்லாம் வாஷ் பண்ணும்போது ஃபஸ்ட்டு தடவை துவைச்ச தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு 2வது தடவை நல்ல தண்ணியில் வாஷ் பண்ணிக்கலாம். அல்லது அப்புறம் என்ன இல்லை வீட்டில் இருக்கிற கழிவு நீர் அதெல்லாம் என்ன பண்ணலாம், குளிக்கிற தண்ணியெல்லாம் தோட்டத்துக்கு விடலாம். அதனால் என்னாங்கன்னா கழிவுகளை வந்து டக்குன்னு அதை கொண்டு போய் டிச்சில் விடாமல் இன்னொரு சுழற்சிக்கு பயன்படுத்திட்டு விடுறது, கழிவுகளை மறுசுழற்சி செய்தல். அப்போ இவை அனைத்தும் இந்த எது வேணாலும் செய்யலாம், அனைத்துங்கிறது ஆன்சர். வாகனங்கள் வெளியேறும் புகையில் உள்ள வாயுக்கள் கார்பன் மோனாக்சைடு, சல்ஃபர் டை ஆக்சைடு, நைட்ரஜன் ஆக்சைடுகள் கொடுத்துருக்குறாங்க. எல்லாமே இருக்குது. நம்ம வாகனங்கள் வந்து போகும்போது இந்த பெட்ரோலியம் இல்லை பெட்ரோல் இல்லைன்னா டீசலை வச்சு எரிவாயுவை பயன்படுத்திக்கிட்டு போகுது இல்லையா, அதில் இருக்கிற புகையில் என்னென்ன இருக்குது, கார்பன் மோனாக்சைடு, சல்ஃபர் டை ஆக்சைடு, நைட்ரஜன் ஆக்சைடுகள். இது என்ன படிக்கணும்னா தங்க குழந்தைங்க புரிஞ்சு படிக்கிற குழந்தைங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு கொஸ்டினில் கீழ்கண்டவற்றில் எதெல்லாம் வந்து புதைப்படிவ எரிபொருள்னு சொல்லும் பொழுது நம்ம வாட்டுக்கு சில குழந்தைங்க 2 மற்றும் 3 அப்படின்னே ஆன்சர் மனப்பாடம் பண்ணி வச்சுறீங்க. அப்படி பண்ணக்கூடாது. இப்போ கரி உலோகம்னு சொல்லும் பொழுது நாளைக்கு புதைப்படிவ எரிபொருளுக்கு 2 உதாரணங்கள் தடுங்கன்னா நம்ம கரியாமல் பெட்ரோலியத்தையும் சொல்லிட்டு போயிடலாம் இல்லையா. அதே மாதிரி இந்த கொஸ்டின் வாகனங்கள் வெளியேறும் புகையில் உள்ள வாயுக்கள் யாவைன்னு ஒரு கொஸ்டின் கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் அப்போ வந்து 1 2 3ன்னு சொல்லி அப்படி படிக்காமல் என்ன பண்ணிக்கலாம், கார்பன் மோனாக்சைடு, சல்ஃபர் டை ஆக்சைடு, நைட்ரஜன் ஆக்சைடுகள். அடுத்து ஒரு 2 மார்க் கொஸ்டின், சப்போஸ் ஒரு எக்ஸ்ட்ரா 2 மார்க் கொஸ்டின் இப்படி கேட்டுறாங்க. திடக்கழிவு அதாவது கழிவுகளை மேலாண்மை செய்வதற்குரிய வழிமுறைகள் யாவைன்னு சொல்லும் பொழுது கழிவுகளை வந்து அதிகம் ஏற்படாமல் தடுக்கிறது, மறுசுழற்சி செய்தல், மறுபயன்பாட்டுக்கு செய்தல்னு சொல்லி அந்த 3 பாயிண்ட் எழுதும் பொழுது உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா அது 2 மார்க் கொஸ்டினுக்கு யூஸ் ஆகுது. புரிஞ்சு படிக்கணும். மண்ணரிப்பை தடுக்க பயன்படுவது என்னது, காடுகள் வளர்க்கணும், இல்லைன்னா என்ன பண்ணணும், மரங்கள் வளர்க்கும் போது மண்ணரிப்பு தடுக்கப்படும். அடுத்தது புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் மூலம் பெட்ரோலியம், அணுக்கரு ஆற்றல், கரி, மரங்கள்னு சொல்லும் பொழுது என்னது, மரங்கள் தான் வந்து மரங்கள் அடுத்தடுத்து மரங்கள்லேருந்து அதோடைய அடுத்த சந்ததி அது மரங்கள் வளர்ந்துக்கிட்டே போகுது. பெட்ரோலியெல்லாம் கரியெல்லாம் என்ன ஆகுது, ஒரு கட்டத்தில் தீர்ந்து போயிடும். அப்போ தீர்ந்து போச்சுன்னா அது புதுப்பிக்க இயலாத ஆற்றல் மூலமாகிடுது. கீழ்கண்டவற்றில் மண்ணரிப்பு அதிகமாக எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா அதிகமாக மழைப்பொழிவு, நிறைய மழை பெஞ்சிட்டு இருக்கும்போது மேலால் இருக்கிற மண்ணெல்லாம் என்ன ஆகுது, அரிச்சிட்டு போயிடுது. அதுதான் வந்து ஆன்சர். கீழுள்ள தீர்ந்து போகாத வளம் அல்லது என்னென்னா காற்றாற்றல். நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, மண் வளம், நம்ம மண்ணோட வளம் வந்து பயிர் செய்ய அதோட தன்மை மாறி போயிடுது. வன உயிரினங்கள் ஒரு கட்டத்தில் அழிந்து போகலாம். அப்போ காற்றாற்றல் தான் வந்து என்ன தீர்ந்து போகாத ஒரு வளம். கிராமங்களுக்கு கிடைக்கும் பொதுவான ஆற்றல் மூலம் என்னென்னா மரக்கட்டைகள் மற்றும் விலங்குகளின் கழிவு. அப்போ மரக்கட்டைகள் மற்றும் விலங்குகளின் கழிவுன்னு சொல்லும்போது மரங்கள் விறகெல்லாம் வந்து முள் விறகு இதெல்லாம் வச்சு வேறு விறகெல்லாம் வச்சு எரிக்கிறாங்க, அதை பயன்படுத்திக்கிறாங்க. அப்புறம் விலங்குகளின் கழிவுன்னா அந்த மாடு இருக்குல்ல, மாட்டு சாணத்திலிருந்து செஞ்சு அதையெல்லாம் பயன்படுத்துகிறாங்க இல்லையா, அதெல்லாம் வந்து கிராமப்புறங்களில் கிடைக்கக்கூடிய ஆற்றல் மூலங்கள்.
அடுத்த கேள்வி வந்து பசுமை இல்ல விளைவு என குறிப்பிடப்படுவது பூமி வெப்பமாதல். அப்போ பசுமை இல்ல விளைவு அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா என்னென்னா லைட்டாக பார்க்கலாம் நம்ம. இப்போ நம்ம வந்து பூமி உள்ளே இருக்குன்னு சொன்னோம்னாடா மேலே சூரியன் இருக்குன்னா சூரியனுடைய வெப்ப ஆற்றல் பூமிக்கு வந்து அதனுடைய பெரும்பகுதியானது என்ன ஆகுது ரிஃப்ளெக்ட் ஆகி வெளியில் போயிடுது. நம்மளுக்கு தேவையான வெப்பம் மட்டும்தான் உள்ளே இருக்குது. இந்த பசுமை இல்ல வாயுக்கள் இருக்கு இல்லையா, அந்த பசுமை இல்ல வாயுக்களுடைய பயன்பாடு அதிகமாகும் போது இந்த சிஎஃப்சின்னு சொல்லுவாங்க, நம்ம ஃப்ரிட்ஜில் பயன்படுத்துகிற குளோரோ ஃப்ளோரோ கார்பன் இந்த மாதிரி இருக்கு இல்லையா, இதெல்லாம் வந்து என்னது பசுமை இல்ல வாயுக்கள், கார்பன் டை ஆக்சைடு இதெல்லாம் வந்து பசுமை இல்ல வாயுக்கள் என்ன பண்ணுன்னா இந்த பூமியை சுற்றி ஒரு உறைவோல நின்றுக்குது. அப்போ இந்த சூரிய கதிர்கள் டக்குன்னு உள்ளே வந்தது வெளியில் போகாமல் நிறைய வெப்பம் வந்து உள்ளேயே தங்கிடுது. அதன் காரணமாக பூமி வெப்பமாகிறது. மிக மலிவாக இருக்குது, சீக்கிரம் தீர்ந்து போகாத ஒரு ஆற்றல் வந்து நீர் ஆற்றல்னு சொல்லி சொல்கிறோம் நம்ம. அடுத்து பூமி வெப்பமாகுதலின் காரணமாக ஏற்படக்கூடிய விளைவு என்னன்னு கேட்டிருக்காங்க. பூமி வெப்பமாகுது அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா என்ன ஆகுன்னா யோசிச்சு பாருங்கள், நீங்கள் கற்பனையாகவே யோசிச்சு பாருங்கள். பூமி வெப்பமாகும் பொழுது என்ன ஆகுனா பூமியில் இருக்கிற பனிக்கட்டிகள் எல்லாமே என்ன ஆகும் உருகி போயிடும். அப்போ பூமியில் இருக்கிற பனிக்கட்டிகள் உருகும் பொழுது என்ன ஆகுதுன்னு கேட்டேன்னா கடலினுடைய நீர்மட்டம் என்ன ஆயிடுது ஆட்டோமேட்டிக்காக வந்து அதிகரிச்சிருது. சரியா? கடல் நீர் மட்டம் அதிகரிச்சதுன்னா என்ன பண்ணுறது, ஒவ்வொரு நாடுகள் வந்து அப்படியே கடல் மட்டத்துக்கு விட ரொம்ப உயரம் இல்லாமல் இருக்கும். இப்போ இதுதான் கடல் மட்டம்னு சொல்லும்போது இப்படி கடல் மட்டம்னா லைட்டாக ரெண்டு ஒரே மாதிரி இருக்கும், லைட்டாக கொஞ்சம் கீழே இருக்குது கொஞ்சம் மேலே இருக்கும். அப்போ அந்த மாதிரி இருக்கிற சூழ்நிலையில் என்ன ஆகுனா கடல் மட்டம் அப்படியே கடல் போய் அந்த நிலத்தை அப்படியே மூடிடும். அப்போ கடலுக்குள்ள தீவுகள் இருக்கும் இல்லையா, அந்த தீவுகள் எல்லாமே மூழ்கிடும். அதனால் இது மேற்கூறிய அனைத்தும். எப்போவுமே மேற்கூறிய அனைத்தும் படிக்காமல் இப்போ நான் சொன்ன மாதிரிக்கு படிக்கும்பொழுது ஒரு எக்ஸாம்பிள் கேட்குறாங்க, பூமி வெப்பமயமாதல் ஏற்படும் விளைவுகள் யாவைன்னு 2 மார்க் கொஸ்டின் கேட்டாங்கன்னா பூமி ஆவதால் அந்த பூமியினுடைய பனிப்பாறைகள் பனிக்கட்டிகள் எல்லாம் உருகுது. இதன் காரணமாக கடலினுடைய நீர்மட்டம் உயர்கிறது. இதனால் நான் வந்து கண்டங்களில் இருக்கிற தாழ்வான பகுதி மற்றும் தீவுகள் எல்லாமே வந்து மூழ்கடிக்கப்படுகின்றனன்னு சொல்லி நம்ம 2 மார்க் கொஸ்டின்ஸ்க்குரிய ஆன்சரவே இந்த 1 மார்க்லேருந்து நம்ம எடுத்துடலாம். அடுத்து காற்றாற்றல், நம்ம விண்டுமில்லிலேருந்து எலக்ட்ரிசிட்டி தயாரிக்கிறோம் இல்லையா, இதில் ஏதாவது 4 கூட்டு கொடுத்துக்கிறாங்க, 1 தவறாம். இதுதான் தவறு. காற்றாலையில் இயற்கைகள் வந்து மின் மோட்டார் மூலம் இயக்கப்படுகின்றன அப்படிங்கிறது தவறு. அது புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் மூலங்கிறது சரி, அது மாசு ஏற்படுத்தாது சரிதான். அதுக்கு வந்து அதை நம்ம காற்றை பயன்படுத்தினா பெட்ரோல் டீசலோட யூசேஜ் அதில் புதைப்படிவ எரிபொருள்கள் இல்லையா, அதோட யூசேஜ் குறைஞ்சிருதுங்கிறாங்க. அப்போ அதெல்லாம் சரிதானே. அடுத்த ஓரிரு வாக்கியங்களை விடையில்லை. ஃபஸ்ட்டு கொஸ்டின் மரங்கள் வெட்டப்படுவதால் உண்டாகும் விளைவுகள் யாவேன்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு கொஸ்டின்ஸ்க்குரிய ஆன்சர் வந்து பேஜ் நம்பர் 316 இருக்குது. இங்கே இருக்குது, காடுகள் வெட்டப்படுவதால் ஏற்படும் விளைவுகள். காடுகள் அழிக்கப்படுவதால் பெருவெள்ளம், வறட்சி, மண்ணரிப்பு, வன உயிரிகள் அழிப்பு, ஐவரும் சிற்றினங்கள் முற்றிலுமாக அழிதல், புவி சுழற்சியில் சமமற்ற நிலை, பருவநிலைகளின் மாற்றம், பாலைவனமாதல் போன்ற சூழல் பிரச்சனைகள் சரி இதெல்லாம் ஏற்படுகின்றன சொல்லி இங்கே முடிக்கிறீங்க. இது நீங்கள் என்ன பண்ணலான்னா தலைப்பு கொடுக்கணும். காடுகள் அழிக்கப்படுவதால் ஏற்படும் தீமைகள். இவங்க மரங்கள் வெட்டப்படுவதால் கொடுத்துருக்காங்களா கொஸ்டினில், அப்போ நீங்கள் மரங்கள் வெட்டப்படுவதால் ஏற்படும் தீமைகள்னு சொல்லி தலைப்பு கொடுத்துட்டு 1 by 1 எழுதுங்க. பெருவெள்ளம், வறட்சி, மண்ணரிப்பு, வன உயிரினங்கள் அழிக்கப்படுதல், அருகி வரும் சிற்றினங்கள் முற்றிலுமாக அழிக்கப்படுதல், புவி சுழற்சியில் சமமற்ற நிலை ஏற்படுதல், பருவநிலையில் மாற்றம் ஏற்படுதல், பாலைவனமாதல் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிக்கலாம், பாயிண்டாக எழுதிருங்க, முழுசாக எழுதாதீங்க. எஸ் சில்ட்ரன், உங்களுடைய செகண்ட் கொஸ்டின் வன உயிரினங்களின் வாழிடம் அழிக்கப்படுவதால் ஏற்படும் விளைவுகள் யாவை? 317. யோசிச்சு பார்த்து நம்மளே எழுதலாம். வன உயிரினங்களுடைய வாழிடம் அழிக்கப்படுறதுனால அந்த வனத்தில் இருக்கிற உயிரினங்களுக்கு வந்து அதுக்குடைய இருப்பிடம் கிடைக்காம போகுது, அதனுடைய உணவு நீர் போன்றவை வந்து கிடைக்காம போகுது. அதனால் 2 விஷயம் ஏற்படலாம். அந்த உயிரினங்கள் வந்து ஒன்று அழிஞ்சு போயிடலாம், இல்லைன்னா அவை என்ன பண்ணலாம் நாட்டுக்குள்ளே ஊருக்குள்ளே வந்துடும். அப்போ இதுக்குரிய ஆன்சர் வந்து 317 இருக்குது. அதீத பயன்பாடு மற்றும் காடுகள் அழிக்கப்படுவதன் காரணமாக பல விலங்கினங்கள் அழிந்தும் சில வகை விலங்கினங்கள் அழியக்கூடிய நிலையிலும் மற்றவை அழிந்து போகக்கூடிய அச்சுறுத்தலான நிலையிலும் உள்ளன. சமீப காலங்களில் மனித ஆக்கிரமிப்பின் காரணமாக இந்திய வன உயிரினங்களுக்கு மிக பெரும் அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளது. இவங்க ஆக்சுவலாக ஓரிரு வார்த்தையில் விடையிலேன்னு சொன்னாங்களா, அப்போ இது பேராகிராஃப் மாதிரி வருதா? அப்போ நீங்கள் தலைப்பு போட்டுருங்க. கொஸ்டினோட தலைப்பு வனங்கள் வந்து அழிக்கப்படுவதனால் ஏற்படும் தீமைகள் யாவைன்னு அந்த கொஸ்டினை போட்டுட்டு ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன எழுதலான்னு கேட்டேன்னா, பல விலங்கினங்கள் அழிந்து விட்டன, சில வகை விலங்கினங்கள் அழியக்கூடிய சூழ்நிலையில் உள்ளன, மற்றவை அழிந்து போகக்கூடிய அச்சுறுத்தல் நிலையில் உள்ளன.
இந்திய வன உயிரினங்களுக்கு மிக பெரும் அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளது. இந்த மாதிரி இந்த பாயிண்ட்டை மட்டும் எழுதிருங்க, பேராகிராஃபாக எழுதாதீங்க. இங்கே இதே கேள்விக்கு வந்து வன உயிரினங்களின் வாழிடம் அளிக்கப்படுவதால் எப்படும் விளைவுகள்னு சொல்லி தலைப்பு கொடுத்துட்டு 1 வன உயிரினங்களினுடைய இருப்பிடம் உணவு வந்து அளிக்கப்படுகிறது. வன உயிரினங்கள் அழியும் சூழல் ஏற்பட்டுள்ளது. சில உயிரினங்கள் அழிந்து விட்டன, இன்னும் சில உயிரினங்கள் அழியும் சூழ்நிலையில் உள்ளன. அப்போ வன உயிரினங்களுக்கு பெரிய அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளது. இந்த பாயிண்ட்டை கூட எழுதலாம். அதனால் வந்து வன உயிரினங்கள் வந்து மனிதர்கள் வாழும் பகுதிக்குள் செல்வதற்குரிய ஆபத்து உள்ளது அப்படிங்கிற மாதிரி பாயிண்ட் எழுதுனாலும் அது தப்பு கிடையாது. அது ஒன்றும் கதை விடாது கிடையாது, அது பாயிண்ட்டு தான் எழுதிக்கலாம். அடுத்து மண்ணரிப்பின்கான காரணிகள் யாவை? 318. நம்ம ஒரு கேள்விக்கு பதில் சொல்கிறதுக்கு முன்னாடி நம்ம கொஞ்சம் யோசிச்சுக்கலாம். மண்ணரிப்புக்கு நம்ம ஏற்கனவே பார்த்தோம். மண்ணரிப்புனா என்னென்னா பூமியில் மேலோட்டமாக அந்த தாவரங்கள் வளரக்கூடிய சூழ்நிலையில் உள்ள அந்த மண் பகுதி நீக்கப்படுதல். அது ரொம்ப காற்றடித்தாலும் சரி, ரொம்ப மழை பெஞ்சாலும் சரி. அப்புறம் இன்னொன்று, நிறைய மரங்களை வெட்டிட்டோம்னா மரங்கள் வந்து அந்த வேரை பிடிச்சி வச்சுருக்கும். மரங்களினுடைய வேர்கள் வந்து மண்ணை பிடிச்சி வச்சுருக்கும். மரங்களை வெட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக மண்ணரிப்பு ஏற்பட சான்சஸ் இருக்குது. இதெல்லாம் நம்ம இது வரைக்கும் டிஸ்கஸ் பண்ண பாயிண்ட்டு. இதுதான் அதில் வருதா அப்படிங்கிறத பார்க்கலாம். பேஜ் நம்பர் 318. எஸ் சில்ட்ரன், இங்கே இருக்குது. அதிவேகமாக வீசும் காற்று, பெருவெள்ளம், நிலச்சரிவு, மனிதனுடைய நடவடிக்கைகள். அதாவது மனிதன் என்ன பண்ணுறான்னா வேளாண்மை செயலுக்காக காற்றளிக்கிறான், சுரங்கங்கள் ஏற்படுத்துவதற்காக காற்றளிக்கிறாங்க, கால்நடைகளினுடைய அதிக மேய்ச்சல் ஆகியவை மண்ணரிப்புக்கான முக்கிய காரணிகளாக கேட்டிருக்காங்களா? அப்போ இதை நம்ம பாயிண்ட் எழுதுனா மண்ணரிப்புக்கான காரணிகள்னு தலைப்பு கொடுத்துருங்க. 1 அதிவேகமாக வீசும் காற்று, 2 வந்து பெருவெள்ளம், 3 நிலச்சரிவு, 4வது மனிதனின் நடவடிக்கைகள், 5 வந்து கால்நடைகளில் அதிக மேய்ச்சல் அப்படின்னு சொல்லி நீங்கள் பாயிண்ட்டாகவே எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின், புதைப்படிவ எரிபொருள்களை நாம் ஏன் பாதுகாக்க வேண்டும் சொல்லிக்கிறாங்க. இப்படி ஆரம்பிங்க. புதைப்படிவ எரிபொருள்களை நாம் ஏன்களுக்கு வேண்டாம், ஏன் அடிச்சிருங்க. நாம் பாதுகாக்க வேண்டும் ஏனெனில் அப்படின்னு எழுதிட்டு அடுத்த பாயிண்ட் 319க்கு வாங்க. நிலக்கரி மற்றும் பெட்ரோல் எண்ணெய் இருப்புகள் நாம் தொடர்ந்து அதிகமாக பயன்படுத்தினால் மிக விரைவாக தீர்ந்து போகக்கூடிய நிலையில் உள்ளன. இவை மேலும் உற்பத்தியாவதற்கு நீண்ட காலம் ஆவதோடு இவ்வினை மிக மெதுவாக நடைபெறக்கூடியதாக உள்ளது. இது சரிதான் ஆன்சர். நம்ம எப்போவுமே கேள்வி கேட்கும்போது அதுக்குரிய அக்யூரேட்டான ஆன்சர் எழுதலாம். நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா அந்த தலைப்பு ஏனெனில் போட்டோமா, ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னன்னா வந்து இதை எழுதணும். இவை வந்து இங்கே இவை மிக இப்படி ஃபஸ்ட்டு 1ன்னு போட்டுக்கோங்க. இவை மிக விரைவாக தீர்ந்து போகக்கூடிய நிலையில் உள்ளன, ஃபஸ்ட் பாயிண்ட்டு. 2வது பாயிண்ட்டு இங்கே எழுதுங்க, உற்பத்தி ஆவதற்கு நீண்ட காலம் ஆகும். அடுத்து 4th பாயிண்ட்டு, தேர்டு பாயிண்ட்டு இவனை மிக மெதுவாக நடைபெறுகிறது அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணிக்கலாம், 3 பாயிண்ட்டாக எழுதிடலாம். இந்த 3 பாயிண்ட் இருக்கிறதுனால நம்ம வந்து அதை அளவாக பயன்படுத்தணுங்கிற மாதிரிக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின்மா, சூரிய ஆற்றல் எவ்வாறு ஒரு புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் மூலம் இழப்புகன்கிற 320. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரிக்கு இந்த பாயிண்ட்டை நம்மளாவே எழுதலாம். 320 போகிறதுக்கு முன்னாடி பார்ப்போம். சூரிய ஆற்றல்ங்கிறது சூரியன்லேருந்து கிடைக்கக்கூடிய ஆற்றல் வந்து தொடர்ந்து கிடைத்து கொண்டே இருக்கிறது. இப்போ வரைக்கும் நம்ம அதை ஒன்றும் விலை கொடுத்து வாங்க வேண்டியது கிடையாது. மிகவும் விலை மலிவானதாக இருக்கிறது, தொடர்ச்சியாக கிடைக்கக்கூடியதாக இருக்கிறது, எளிதில் கிடைக்கக்கூடியதாக இருக்கிறது. நம்ம தேடி போயெல்லாம் தேட வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த பாயிண்ட் தான் சொல்கிறாங்களான்னு பேஜ் நம்பர் 320 பார்க்கலாம். இங்கே கொடுத்துருக்காங்கம்மா, பெருமளவிலும் தொடர்ச்சியாகவும் விலையில்லாமலும் கிடைக்கிறது. சூரிய ஆற்றல் இப்படி வரணும். சூரிய ஆற்றல் பெருமளவிலும் தொடர்ச்சியாகவும் விலையில்லாமலும் கிடைக்கிறது. எனவே இது ஒரு புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் மூலமாகும். எப்படி வேணாலும் எழுதலாம். நான் எழுதுறேன்னு கேட்டேன்னா என்ன பண்ணுவேன்னா, மேலே சூரிய ஆற்றல்னு போட்டு ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு தொடர்ச்சியாக கிடைக்கிறது, 2வது விலை மலிவானது, 3வது பாயிண்ட் என்னது, பெருமளவில் கிடைக்கிறது. எனவே இது ஒரு புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் மூலமாகும் சொல்லி பாயிண்ட்டை எழுதிக்கலாம். அதோடு அடுத்து 6th கொஸ்டின் வந்து மின்னணு கழிவுகள் எவ்வாறு உற்பத்தி ஆகின்றனன்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. 323வது பக்கம், அது கடைசி கொஸ்டினுக்குரிய ஆன்சர் வந்து 323வது பக்கம் இருக்குது. மின்னணு கழிவுகள் எப்படி உற்பத்தி ஆகுதுன்னு கேட்டிருக்கா. இதில் லைட்டாக சேஞ்ச் பண்ணி எழுதணும். கைடில் படிக்கிறவங்களுக்கு பாயிண்ட்டாக கொடுத்துருப்பாங்க, நம்ம புக்கில் படிக்கிறது தான் நல்லது, அதனால் கொஞ்சம் மாற்றி கொடுத்துருக்கேன். மின்னணு கழிவுகள் என்பது பயன்படுத்த முடியாத பழைய மீண்டும் சரிபடுத்தி உபயோகிக்க முடியாத மின்சார மற்றும் மின்னணு சாதனங்களால், இந்த இடத்துல என்ன இருக்குது, சாதனங்களைன்னு இருக்குது, நீங்கள் சாதனங்களால் உற்பத்தி ஆகின்றன எழுதணும். இப்போ மின்னணு கழிவுகள்னு நம்ம வீட்டில் வந்து மேலே பயன்படுத்த முடியாத ஒரு மிக்சி கிரைண்டர் அந்த மாதிரியெல்லாம் இருக்குது. பழசா போச்சுன்னு தூக்கி எறிகிறோம், மறுபடியும் சரி நீ ரிப்பேரே பண்ண முடியாதுன்னு சொல்கிறோம்.
அந்த மாதிரி செய்யக்கூடிய மின்சாரத்தில் ஓடுது. இப்போ மின்னணுன்னு சொல்லும்போது நம்ம மொபைல் ஃபோன்லாம் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அது மின்சாரம்னு சொல்லும்போது அதுதான் டிவி, மிக்சி, கிரைண்டர் இதெல்லாம் இருக்குது இல்லையா, இதெல்லாம் வந்து பழசாயிருச்சு, ரிப்பேர் பண்ண முடியாது, அந்த மாதிரி சூழ்நிலையில் தூக்கி எறிகிறோம் இல்லையா. இதனால தான் வந்து அந்த மின்னணு கழிவுகள் என்பவை அதிகம் உற்பத்தி ஆகின்றனன்னு சொல்கிறாங்க. சில்ட்ரன், அடுத்த சுருக்கமாக வெளியேறி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், மழைநீர் சேமிப்பின் முக்கியத்துவங்கள் யாவை? 323. மழைநீர் சேகரிப்பு மிக வேகமாக குறைந்து வரும் நிலையில் நிலத்தடி நீர்மட்டத்தை அதிகரிக்க பயன்படுகிறது. மழைநீர் சேமிக்கும் போது மழைநீர் அப்படியே சேமித்து நிலத்துக்கடியில் விடுறது தானே. அப்போ என்ன ஆகுன்னு கேட்டேன்னா வந்து நிலத்தடி நீர்மட்டம் உயர்கிறது, நிலத்தடி நீர்மட்டத்தை அதிகரிக்க பயன்படுகிறது. பெருகி வரும் நீர் தேவைகள், இப்போ இந்த ஃபஸ்ட்டு இதில் இந்த பாயிண்ட் மட்டும் எழுதிக்கிங்க. நிலத்தடி நீர்மட்டத்தை அதிகரிக்க பயன்படுகிறது. செகண்ட் பாயிண்ட் ஃபுல்லாகவே எழுதிக்கலாம். பெருகி வரும் நீர் தேவைகள், முந்தைய மாதிரிலாம் பார்த்தோம்னா முந்தையெல்லாம் தண்ணி அதிக பெருசாக வந்து மனிதர்களை பொறுத்த மட்டும் முந்தையெல்லாம் பயன்படுத்தும் பொழுது குளிக்கிறதுக்கே ரொம்ப கம்மியாக தான் தண்ணியை யூஸ் பண்ணினாங்க. துவைக்கிற தண்ணியுமே வந்து ரொம்ப கம்மியாக தான், எல்லாத்துக்குமே கம்மியாக யூஸ் பண்ணாங்க. மக்கள் தொகையும் கம்மியாக இருந்துச்சு. இப்போ மக்கள் தொகை அதிகமாகிடுச்சு. எந்த விஷயத்துக்குனாலும் நிறைய தண்ணியை யூஸ் பண்ணுறாங்க. நிறைய ஹோட்டல்ஸு, ஹாஸ்பிட்டல்ஸு, தொழிற்சாலைகள், அப்போ நீரினுடைய உபயோகம் ரொம்ப அதிகமாகிட்டே வருது. அதெல்லாமல் பெருவெள்ளம் மற்றும் மண்ணரிப்பை தடுக்க பயன்படுகிறது. அப்போ நம்ம மழை நீரை சேமிச்சிட்டோம்னு சொன்னோம்னா வந்து வெள்ளப்பெருக்கு வந்து ஏற்படாது. நிலத்தடியில் சேகரிப்படிக்கும் நீர் வந்து மனித மற்றும் விலங்கு கழிவுகளால் மாசடைவதில்லை. எனவே இதனை குடிநீராக பயன்படுத்த முடியும். இது முக்கியமான ஒரு பாயிண்ட்டு. நம்ம ஆறில் இருக்குது தண்ணி, கிணறுல இருக்குது, குளத்தில் இருக்குது, ஏரியில் இருக்குதுன்னு சொல்லும்போது மனிதர்கள் வந்து மாசுபடுத்துறதுக்கு வந்து சான்ஸ், மனிதர்கள் விலங்குகளால் மாசுபடுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஆனால் நிலத்தடி நீர்மட்டம் வந்து மாசடைவதற்கு சான்ஸ் கிடையாது. அதனால் நம்ம போர் பண்ணி அதை என்ன பண்ணிக்கலாம்னா வந்து குடிநீராகவே பயன்படுத்தி கொள்ளலாம். சுருக்கமான விடையடியில் உங்களுடைய செகண்ட் கொஸ்டின், உயிரி வாயுவை பயன்படுத்துவதால் ஏற்படும் நன்மைகள் யாவை? 321. உயிரி வாயுவினுடைய மேன்மைகள், இவை எரியும் போது புகையை வெளியிடுவதில்லை. எனவே இவை குறைந்த வாசனை உருவாக்குகின்றன. நம்ம கேஸ் அடுப்பில் எல்லாம் பயன்படுத்துகிறோம்லமா, அப்போ வந்து ஏதாவது புகை வருதா? இல்லை, புகையை வெளியேறதில்லை. அதனால் என்ன ஆகுன்னு மாசினை உருவாக்குவது. இவை எரியும் போது புகையை வெளியிடுவதில்லை. இவை குறைந்த அளவு தான் மாசு வந்து உருவாகிறது. அடுத்து, உயிரிய கதிவுகள் மற்றும் கழிவுப் பொருட்கள் போன்றவை கரிமப் பொருட்களை சிதைவடை செய்வதற்கு மிகச்சிறந்த வழியாகும். படிம கழிவுகளில் பாஸ்பரஸ் மற்றும் நைட்ரஜன் அளவு எழுந்திருப்பதால் அவை சிறந்த உரமாகவும் பயன்படுகிறது. உரமாக வந்து பயன்படுத்தலாம். இது பயன்படுத்த பாதுகாப்பானதாகவும் வசதியாகவும் இருக்கிறது. பசுமையில்ல வாயுக்கள் வெளியேறும் அளவில் வந்து பெருமளவு வந்து இது குறைக்கிறதுன்னு சொல்லி பாயிண்ட்ஸ் எழுதிக்கலாம். கழிவுநீர் சுற்றுச்சூழலில் ஏற்படுத்தும் விளைவுகள் யாவை? 324வது பக்கம். கழிவுநீரை நம்ம வாட்டுக்கு அப்படியே வந்து டிஸ்போஸ் பண்ணிடுறோம். அதனால் சுற்றுச்சூழல் எவ்வாறு பாதிக்கப்படுகிறதுங்கிறது 324வது பக்கம் இருக்குது. எஸ்சிஹெச் சில்ட்ரன், இந்தியாவில் நீரை மாசுபடுத்தல் முக்கிய பங்கு வகிப்பவை வீட்டு உபயோக மற்றும் தொழிற்சாலை உபயோக கழிவுகளாகும். கழிவுநீர் விவசாய நிலங்களை அசுத்தப்படுத்துவதோடு சுற்றுச்சூழல் சீர்கேட்டையும் ஏற்படுகிறது. அப்போ இந்தியாவில் வந்து நீர் மாசடைகிறதுனா அதுக்கு முக்கியமான காரணம் தொழிற்சாலை கழிவுகள், அப்புறம் மற்ற வீடுகளிலிருந்து வெளியேறுகின்ற கழிவு. அது என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா வந்து விவசாய நிலங்களை வந்து மாசுபடுத்துவதோடு சுற்றுச்சூழல் சீர்கேட்டையும் ஏற்படுத்திட்டு நம்ம இன்னும் கூட எழுதலாம். நீர் வந்து கழிவு நீர்களால் வந்து குடிநீர் வந்து மாசுபடுத்தப்படுகிறது, ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது, விவசாய நிலங்கள் பாதிக்கப்படுகின்றன, செகண்ட் பாயிண்ட். தேர்ட் பாயிண்ட் என்ன பண்ணலான்னா, அந்த ரொம்ப போகும்பொழுது என்ன ஆகுன்னா வந்து அதை முதலே சொல்லிட்டேன் இல்லையா, குடிநீரும் மாசுபடுத்தப்படுகிறது, விவசாய நிலங்கள் வந்து பாதிக்கப்படுகிறது, சுற்றுச்சூழலும் பாதிக்கப்படுகிறதுன்னு சொல்லி 3 பாயிண்ட் எழுதிக்கலாம். சுருக்கமான விடையில உங்களுடைய கடைசி கொஸ்டின், காடழிப்பினால் ஏற்படக்கூடிய விளைவுகள் யாவை? 316வது பக்கம். ஆல்ரெடி வந்து 316வது பக்கத்தில் வந்து நம்ம ரோமன் லெட்டர் 5ல் 1வது கொஸ்டின் குறிச்சோம் இல்லையா, அதே கேள்வி தான் இந்த ரோமன் லெட்டர் 6ல் வர 4வது கேள்விக்கும் குறிச்சிக்கலாம். இந்த பாடத்துக்குரிய டீட்டெயில் கொஸ்டின்ஸ்க்குரிய ஆன்சர் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.